சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? அந்தோணி சௌரியம்மா. எங்கேருந்து வரீங்கம்மா? கோவிலாண்டனூர்ல இருந்து வரேன். என்னம்மா பிரச்சனை? என் கணவர் இப்படி ஒரு பொண்ணோட தப்பா எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 14 வருஷம் பசங்க இருக்கா உங்களுக்கு? போய் என்ன கொஞ்சம் விவரமா சொல்லுங்கம்மா, என்னாச்சு? லவ் பண்ணி தான் மேடம் கல்யாணம் முடித்தோம். அவங்களுக்கு ஒரு கை ஊனும். நான் எதையுமே பார்க்கல. அவங்கெல்லாம் போதுன்ட்டு போயிட்டேன். நல்லா தான் வச்சுருந்தாங்க. 10 வருஷம் நல்லா தான் இருந்தோம். என்னைக்கு அந்த பொண்ணோட இதாச்சோ அதுலேருந்து. எப்படி அந்த பொண்ணை பழக்கம்? யார் அந்த பொண்ணு? அது பக்கத்து வீட்டு பொண்ணு. நாங்கள் வந்து கூலி வேலைக்கு தான் மேடம் போய்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தோம். பிள்ளைங்க எல்லாம் நல்லா, பிள்ளைங்க மேலே நல்லா பாசம் இருப்போம். பெண்டாட்டினா ஒரு கொஞ்ச நேரம் வீட்டில் ஆள் இல்லைனாலும் எங்கே இருக்காது தேடி தேடி போவாங்க. காங்கலை மனைவிக்காக என்னைய காங்கலைன்னா பிள்ளைங்க மேலே அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. நல்லா வேலை பார்ப்பாங்க. நல்லா எந்த கடனும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா அன்னன்னைக்கு வேலை பார்க்க சாப்பிட நல்லா நிம்மதியாக இருந்தோம் மேடம். யார்கிட்டையும் எந்த கடனும் எதுவுமே வாங்கலை. பிறகு இந்த 2010 ஆட்டோ வாங்கினாங்க. அந்த 10 வருஷம் நல்லா போய்கிட்டு இருந்தது குடும்பம். 2010 ஆட்டோ வாங்கினாங்க. ஆட்டோ வாங்கி சேராட்டோ மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. சேராட்டோ மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கையில மறுபடியும் அப்புறம் திடீர்னு இந்த காலேஜுக்கு வண்டியை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அவங்க ஒரு 8 பொண்ணுங்க, 8 பொண்ணுல எங்கள் ஒரு பொண்ணுங்க ஒரு 5 பேர், அதில் ஒரு பொண்ணு இவா. அந்த பக்கத்து ஊர் பொண்ணு ஒரு 3 பொண்ணு. 8 பொண்ணுங்க காலையில் கொண்டு விடுவாங்க, சாயங்காலம் கூப்பிட்டு வருவாங்க. அவங்களுக்கு அப்பவுமே தொடர்பு தான் என்னன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் நான் சகஜமாக பேசுவாங்க. யார்கிட்டையும் எந்த இதுவுமே வச்சுக்கிட மாட்டாங்க. ஒளிமுறையெல்லாம் பேசுவாங்க. நல்லா ஜாலி டைப்பாகவே இருப்பாங்க. எல்லாத்தையுமே நல்லா பேசுவாங்க. நான் எனக்கு எந்த சந்தேகம் எதுவுமே கிடையாது. இப்போ நானும் அப்போ அந்த சந்தேகமே படலை. எல்லாத்துலேயும் அப்படி தான் எப்போதும் பேசுகிற மாதிரி பேசுவாங்கன்ட்டு நான் சந்தேகமே படலை. அந்த 1 வருஷம் முடிஞ்சுது. மறுபடியும் அதுக்கு அடுத்த வருஷம் 2வது வருஷத்தில் எங்கள் அண்ணன் பொண்ணு காலேஜுக்கு போகிறதுக்கு ஆரம்பித்தா. அவளிடம் தான் அவளில் இருந்து தான் எனக்கு அந்த பிரச்சனையே தெரியாதுச்சு. இப்படி மாமா இது பண்ணுவாங்க, பூவை வாங்கி கொடுப்பாங்க அந்த பொண்ணுக்கு, பைசா வாங்காமல் காலேஜுக்கு போகுது, அவங்க காலேஜுக்கு வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் காலேஜுக்கு இறங்க, இவங்க வேற எங்கேயாவது போகிறாங்க வைக்காங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் பொண்ணு சொல்ல போய் தான் எனக்கு தெரியும். அப்புறம் நான் மறுபடியும் அவங்க அம்மாட்டே ஒரு ட்ரிப்பு சொல்லியிருக்கேன். சித்தி தான் வேணும் எனக்கு. அந்த பொண்ணு நான் சந்தேகப்பட்டு பேசுறது தெரியும். அந்த பொண்ணுக்கு நல்லா பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு எது இப்போதும் நல்லா அவங்க வீட்டு முன்னாடி தான் சர்ச் இருக்குது. சர்ச்சுக்கு நான் டெய்லி சாயங்காலம் போயிட்டு வருவேன். ரேஷன் கடை அந்த தெருவில் தான் இருக்குது. அவங்க ஒரு நாள் காலையில் வரும்போது சொல்லுதேன், இந்த மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வருது, வீட்டில் நீ சாவதியா நான் சாவதியான்னு இருக்கு. எங்கள் வீட்டில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. உங்கள் வீட்டிலேருந்து என்னைக்கு ஃபோனு மெசேஜ் வர ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து தான் எங்கள் வீட்டில் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுனேன். இல்லையே, எங்கள் வீட்டிலலாம் ஃபோன் வராத, எங்கள் வீட்டில் ஃபோனே கிடையாத, நாங்களாம் அப்படிலாம் கிடையாத அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது இப்படி பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும்போதே நான் லாரி வாங்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என் ஒரு செயின் போட்டிருந்தேன். அதுக்கு முன்னே ஒரு செயின் இருந்தது, அதையும் அடை வச்சு இது பிறகு என்ன செஞ்சாங்கன்னே தெரியல. ஆனால் பிள்ளைகளுக்கு பின்னாடிக்கு 10 பைசா சேர்த்து கிடையாது. 2 மாதத்துல திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயின் கிடந்தது, அதையும் கலத்திட்டாங்க. ஒரு சிமிக்கி இருந்துச்சு,
அதுவும் போயிடுச்சு. அடை வச்சு லாரி வாங்கினாங்க. ஆட்டோ நிற்கும் போதே லாரி வாங்கினாங்க. நான் சொன்னேன், லாரி ஆட்டோ நிற்கல, லாரி வாங்கினா இதை பார்ப்பீங்களா அதை பார்ப்பீங்களா, ஏதாவது ஒன்று இருந்தால் தான் ஒரு தொழிலை பார்க்க முடியும் அப்படின்னு. எல்லாரும் இல்லை லாரிக்கு பொருள் நல்லா லோடு கிடைக்கி நல்லா வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி சரின்ட்டு வாங்கிட்டாங்க. அவங்க எங்கள் அத்தை பீடி சுற்றி இந்த பீடி சுற்றி பாஸ்புக் எழுதி விட்டது பைசா இருந்துச்சு. அதில் அவங்ககிட்ட பைசா வேண்டியிருந்தாங்க. அதில் என் நாற்று நாளுக்கு ஒரு 40 கிராம் செயின் அவள் கல்யாணத்தோட போட வேண்டி இருந்தது. 40 சொன்னேன், இங்கே கொடுக்காதங்க, 40 கிராம் அவளுக்கு போட வேண்டி இருக்குது, அதை போட்டு அந்த கடனையாவது கழிச்சிருன்னு நான் அப்பவுமே சொன்னேன். கேட்கல. மவன் கேட்காமட்டு தூக்கி கொடுத்துட்டாரு. அதுவும் அதையும் போட்டு இதையும் போட்டு லாரி வாங்கி வந்து விட்டாங்க. லாரி வாங்கி வந்து விட்டு லாரிலாம் நல்லா ஓடுனுச்சு. கொஞ்ச நாள் எங்கள் அண்ணன் தான், எங்கள் சின்ன அண்ணன் வண்டி டிரைவர், அவங்க நல்லா ஓடினாங்க. அதே மாதிரி எங்கள் பெரியப்பா பையனும் ஒரு பையன் டிரைவர். நல்ல இவங்களும் வண்டி ஒரு கை தான். இல்லைன்னா ஆட்டோலேருந்து லாரியிலேருந்து என்ன வண்டி கொடுத்தாலும் எடுத்துப்பாங்க. கூட்டுரு எந்த கூட்டுருனாலும் சரி எல்லாம் எடுப்பாங்க. மற்ற யார் கூட போகிறது கூட பயமாக இருக்கும். ஆனால் இவங்க கூட போகிறதுக்கு எனக்கு எந்த பயமே வராது. அவ்வளோ தைரியமாக எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வருஷம் என் மகனுக்கு சின்னனுக்கு உடம்பு சரியில்லை. இவங்க ஒரு வண்டிக்கு வந்துட்டாங்க. அந்த வண்டிக்கு எஃப்சி கொண்டு விடுமுன்னா வண்டிக்கு வந்துட்டாங்க. காலு வீங்கிக்கிட்டு மொத்தத்திலே நடக்க முடியலை. யாருக்கு? என் சின்ன பையனுக்கு. அப்போ சோரங்கில் பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரியில் போய் சும்மா தானே ஊசி தானே போட போகிறோம், நம்ம போயிட்டு அப்படி தையல் கிளாஸ் போயிட்டு ஒன்றா கூட்டு வந்துடும் அப்படின்ட்டு கூட்டு போனேன். அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அவங்க வந்து இந்த இதில் இதயத்தில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு வந்துருங்க. புரியல. எங்க கால் வீங்கும்? இங்கே வந்து இந்த இடத்துல தான் வீங்கும். இங்கே தான் அந்த ஒரு ட்ரிப்பு வீங்கினது மட்டுங்கண்ணே. எங்கேயும் நீர் கட்டி மற்ற இடத்துல எல்லாம் வீங்க ஒரு பக்கம் வீங்கலை. அவங்க என்னெல்லாமோ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா மாதம் கரெக்டாக ஊசி போடணும். ஊசி போடல, ஏமா எனக்கு தலை வலிக்கு மண்டை வலிக்கு, எனக்கு எப்படியாவது ஊசி போடணுமா அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஊசின்னு அது அவங்களுக்கு விவரம் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் அழுவாங்க, பிள்ளைக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி அழுவாங்க. என்கிட்ட வந்து அது கிளியராக சொல்ல மாட்டாங்க. இப்படி அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தது. இந்த பிரச்சனை ஒரு பக்கம். வீட்டில் எதுவுமே வாங்கி போடுங்க. இப்படி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால பைசா அப்புறம் எங்கே போகுது, என்ன எதுக்கு பைசா போகுது அப்படின்னு சொல்லி அந்த அப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கையிலையும் வண்டி எஃப்சி கொண்டு விட்டுருக்காங்க. திருநெல்வேலி ஆஸ்பத்திரியில் இருக்கையில். அப்போ 1 லட்ச ரூபா கடை வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எதுக்கு 1 லட்ச ரூபா கடை வாங்குதே அப்படின்னு. வண்டி எஃப்சி காமிக்கணும் அதனால அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அந்த வருஷம் வண்டி எஃப்சி காமிச்சு அந்த கடனெல்லாம் அடைச்சாச்சு. மறு வருஷம் அதே மணிக்கு எஃப்சி காமிக்கிறதுக்கு கொண்டாந்து விட்டுருக்காங்க. கொண்டாந்து விட்டுருக்கும்போது தான் வண்டியில் ஆட்டோவில் எல்லா பொருளும் அந்த வண்டியில் முன்னாடி போர்டு எல்லாம் மாற்றுவாங்கல்ல, எஃப்சி காமிக்கணும் எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லுவோம். பழசப்புறத்தையும் தூரம் எடுத்துருவாங்க. அந்த பழசப்புறத்தை ஏற்றிட்டு ஆட்டோவில் ஏற்றி வீட்டுக்கு வர பதில நான் ஆட்டோ சத்தம் எனக்கு தெரியும். சர்ச்சுக்கிட்டே இருந்து வரையில எனக்கு ஆட்டோ சத்தம் வீட்டில் இருக்கவங்களுக்கு கேட்கணும்ல. ஆட்டோ சத்தம் அப்படியே கேட்டுச்சு. இன்னும் ஆட்டோ வீட்டுக்கு வரல அப்படின்ட்டு வெளியில் வந்து எட்டி பார்த்தீங்கன்னா என் அவன் அதுக்குள்ளே டியூஷன் போயிட்டு வந்துட்டான். வரையும் தம்பி ஆட்டோ சத்தம் கேட்க ஆட்டோ வைங்க அப்படின்னு. ஆட்டோ அந்த வீட்டுக்கிட்டே நிற்கும் அப்படின்னா அந்த பொண்ணோட வீட்டுக்கிட்ட. அதில் இருந்தால் உள்ளே நாங்கள் வரணும். அப்போ மறுபடியும் அது பிறகு எங்கள் சித்தப்பா போய் ஒரு வேகனை இருந்தவன் வண்டி ஆஃப் பண்ணாமே அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. போய் உள்ளே போய் பழக்கோட்டை வந்து நிற்காங்க. வண்டி ஆஃப் பண்ணாமல் போவேன். நான் அந்த உடனே அவன் எங்கே கொண்டாந்து வண்டி கொண்டாந்து இங்கே கொண்டாந்து விட்டுட்டான். ஏக்கா இருந்தா சாவின்ட்டு கொண்டாந்து கொடுத்துட்டான். என்ன சரின்ட்டு நீ எடுத்துகிட்டு வர இந்த மச்சான் எங்கே அப்படின்னு. அவைய அங்கே நிற்காவாக்கா அப்படின்னா. நான் அந்த எனக்கு வீடு போனேன். நான் அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த பொம்பளை வந்து நான் தப்பாக அந்த பொம்பளை அந்த பொண்ணோட பேசுன்னு தெரியும். இவங்க தான் போய் சொல்லியிருக்காங்க, இப்படி என் பொண்டாட்டி சந்தேகப்படுதாத்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சந்தேகப்படுதான்னு தெரியுதுல. அப்போ என்கிட்ட பேசாமல் இருக்கும்போது என் புருஷனை உள்ள வச்சு பழக்கூடாமல் இருக்கணும்ல மேடம். அவங்கள உள்ள வச்சு பழக்கூடாங்க. என்கிட்ட சத்தம் கொடுக்க சண்டையும் போடலை, எதுவுமே போடலை. என் புருஷனை உள்ள வச்சு பழக்கோடுவாங்க அந்த பொம்பளை. அவங்க அப்படி உள்ள வச்சு பழக்கோட்டு என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க. ஆனால் அப்படி ஒரு பாசமாக இருந்தாங்க மேடம். எப்படித்தான் இப்படி மாறுறாங்கன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் அந்த அங்கே போய் சத்தம் போட்டேன். எதுக்கு நீங்கள் அங்கே போறியா இவ்வளோ நேரம்? வண்டி எடுத்துகிட்டு இருந்தால் வீட்டுக்கு தான் ஆள் வரணும். ஒரு தொழிலுக்கு போனால் வீட்டுக்கு வரணும். எதுக்கு சத்தம் முடியும்? ஒரு பேசாமல் இருவைக்கும். நான் ரொம்ப வாக்காத முத்திருச்சு. முத்தி நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ட்டாங்க. நான் அடிக்கடி இப்படி சொல்லுவாங்க வைப்பாங்க. யாருமா? ஓகே. அண்ணின்னா அண்ணன் ஒய்ஃப். ஓ, நீங்க அண்ணன். இன்னொரு அண்ணன் வயசா? இப்ப அந்த பொண்ணு என்ன பண்றா? ஜூன் மாசம் 10 இவளை கூட்டு போயாச்சு. அப்படியா? இப்ப எங்க இருக்காங்க? இங்க மரமேலாம் இருக்கான். குடுத்தனம் பண்றாங்களா? கூட்டு போய் 3 நாளையில ஸ்டேஷன்ல பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி மாதிரி கடத்திட்டு போயிட்டோம்னு ஸ்டேஷன்ல உள்ள ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் 1 மாசம் கழிச்சு தான் ஜாமீன் எடுத்தது.
ஜூன் மாதம் 19ஆம் தேதி போயாச்சு. 26ஆம் தேதி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து அந்த பொண்ணோட அம்மா எல்லாரும் அங்கே வச்சு எனக்கு கடத்தல் கற்பழிப்புன்னு கேஸ் கொடுத்துட்டாங்க சேந்தமரம் ஸ்டேஷனில். கடத்தல கல்வி வந்து பிள்ளைய கூட்டு போயிட்டாங்க. பிள்ளைய அவங்க கூட்டு போயிட்டாங்க. நாங்க கட்டி கொடுத்துக்கூடாது அப்படின்னு கூட்டு போயிட்டாங்க. நாங்கள் கட்டி கொடுத்துக்கிட்டோம். இனிமேல் செயலில் தூக்கி அடைச்சிட்டாங்க மேடம். எவ்வளவு நாளைக்கு? ஒரு 2 மாசம் 60 நாள். திருநெல்வேலியில ஜாமீன் கிடைக்கல. அப்புறம் மாதிரி ஹைகோர்ட்லாம் போட்டுலாம் ஜூன் ஜாமீன் மாதம் 27ஆம் தேதி 28ஆம் தேதி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் வெளியே வந்தாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியே வந்து காலையிலையும் சாயங்காலம் கையெழுத்து போடணும். அந்த ஆகஸ்ட் ஃபுல்லாக போட்டாங்க. பிறகு செப்டம்பர் மாதத்தில் வாரத்தில் ஒரு நாள் சொல்லி திங்கக்கிழமை போட்டாங்க. அதில் ஒரு 3 வாரம் தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 23ஆம் தேதி கரெக்டாக கிளம்பிங்க வந்து சென்னைக்கு வந்தாச்சு. நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி. சரி அங்கே இருந்தாலும் ஏதோ மனசு கஷ்டமாக இருக்குன்ட்டு நானும் வேலைக்கு போதானே போகிறாங்கன்ட்டு நானும் அனுப்பி வச்சுட்டேன். செப்டம்பர் 23ஆம் தேதி வந்தது மேடம். இன்னும் ஊருக்கு நான் வரல. இப்போ ஜனவரி 4ஆம் தேதி அந்த பொண்ணு மறுபடியும் திரும்ப இங்கே வந்துட்டா. தஞ்சாவூர்லேருந்து அம்மா திரும்ப இங்கே அவ இருக்கிறது தஞ்சாவூர். அம்மா தஞ்சாவூர் கூட்டுட்டா. அவளே பஸ் ஏத்தி விட்டுருக்காங்க. அவளே பஸ் காசும் கொடுத்து செல்லும் கொடுத்து போச்சு. அம்மாவே பஸ் ஏற்றி விட்டு திரும்ப இங்கே கொண்டாந்து வச்சுட்டா. அப்ப இவர் ஜெயில இருந்தது மிச்சம். ஜெயில இருந்து மிச்சம் இப்போ மறுபடியும் திரும்ப வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடமா அப்பா ஒரு 10 லட்சம் ரூபாய் வீட்டை இப்ப 7 லட்சம் ரூபாய்க்கு வித்து. இப்போ வீட்டு யார் அப்பா? அவனோட அவனோட அப்பா. எங்க மாமா தான். ஆகஸ்ட் மாசம் மேடம். அவன் கடன் என் பட்டுட்டான். தாய் மாமா மாயன் தான். எப்படி கிளம்பட்டாங்க? இவன் ஒரு 2 வருஷத்துல கடன் 10 லட்சத்தை தாண்டிட்டான் கடன். எங்கன பார்த்தா மேடம் கடன். போய் ஏன்னா என்ன எங்க போட்டாங்க என்னன்னு சொல்லவே இல்லை. போலா இருந்த குடும்பம் அப்படியே போயிருக்கு. பொய் எதெல்லாம் பொய். டெய்லி 1000 ரூபாய் எடுக்க தண்ணி எடுக்க சுத்த வண்டியில காலேஜ் படிச்சா காலேஜ் படிச்சவள இவ அங்க காலேஜ் கிளம்ப அங்க இருந்தா நாய்களை குத்தாலங்கதால எங்களை எல்லாம் வண்டியை சுத்தி வந்துற நம்ம தங்கச்சி வாழ்க்கை என்ன சேர்ந்து ஜெயில கிடந்தவங்கள அலைஞ்சு வெளியில கூட்டு வந்துட்டாங்க. ஜெயில இருந்து வெளியில வந்த பிறகுதான் மேடம் இந்த வீட்டை வித்து எனக்கு கடன் அடைச்சாத்தான் நான் இருப்பேன். கடன் அடைச்சாத்தான் இப்ப இவ்வளவு கடை இருக்கு. கடன் அடைச்சாத்தான் இருப்பேன். இருந்த வீட்டை வித்து 3.5 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய் ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஆயிருக்கு. 3 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சிருக்காங்க. மிச்சம் இருக்க கடன் நீ உழைச்சி அடன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி மேடம் இருக்கு கழிக்கணும்? பையனுக்கு எப்படிமா இருக்கு? பையனுக்கு மாசம் மாசம் ஊசி போட்டுக்கிட்டு இருக்கும். சரி அழுவாதீங்க, நம்ம பேசுவோம். பூரா அங்கிட்டு போய் உட்காரு. நீங்க அங்க வாங்க. இந்த இதுல அங்கே உட்காராண்டாம். அங்க இருந்துச்சு வா. அது அங்கிட்டு தூர போயுங்க. பரவாயில்லம்மா இருங்க, நீங்க ஓகே. வேண்டாம் மேடம், இது பக்கத்துல இருக்கதே எனக்கு அசிங்கம் மேடம். நீ தூரம் அங்கிட்டு வந்து வா. முறையில காரியங்களா இருக்க போறேன். நீ அங்க அப்படியே அவள பண்ணாண்டியதுனே. இந்த வாழ்க்கை உனக்கு கேட்காங்க. இருமா, கொஞ்சம் பேசாம இருங்க, பொறுமையா இருங்க. இந்த வாழ்க்கை என்னம்மா பிரச்சனை? வெட்டி தாலி வெக்கெல்லாம் எனக்கு தாலி கட்டி இருங்க இருங்க அவங்க கேட்டுக்கிட்டு இருங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை? படிச்சுட்டு தானே இருந்த? என்ன படிச்ச? உன் பேர் என்னம்மா? சத்தம் கட்ட பண்ணுங்க. ஜென்சி. படிச்சிட்டு இருந்தியா? என்ன படிச்சிட்டு இருந்த? காலேஜ் பிஏ இங்கிலீஷ் படிப்பு முடிச்சிட்டியா? முடிச்சிட்ட. எதுக்குமா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண? கொஞ்சம் சொல்றியா? கொஞ்சம் சத்தமா பேசு. ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண? நல்லா இருக்கிறது குடும்பத்துக்குள்ளேயேம்மா நுழைஞ்ச? பக்கத்து வீடு தூரனாலும் தெரியாது. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். ஆத்திரமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. என்னம்மா பிரச்சனை சொல்லு ஜென்சி. வாய் திறந்து பேசணும். சொல்லுமா. சொல்லுமா. அவங்க புருஷனோட ஏன் போயிருக்க நீ? அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்காதுல்ல. சொல்லுமா. லட்சணத்தை ஏன் அவங்க புருஷனோட போயிருக்க? நீ சின்ன பொண்ணு தானே, அவங்க 2 பசங்க இருக்கு. உங்க பையனுக்கு என்ன வயசுமா? 7ஆம் கிளாஸும் 6ஆம் கிளாஸும் படிக்கும் மேடம். அவ பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கா. உள்ளே வந்திருக்கு மேடம். டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்ணிருக்கியா நீ? சரி, எதுக்கு அவரை கற்பழிப்பு கடத்தல்னு கேஸ் போட்டு உள்ள தள்ளிங்க? நான் போடல, எங்க வீட்டுல போட்டாங்க. வீட்டுல எதுக்கு அப்படி போட்டாங்க? கையெழுத்து போட்டிருக்க. ஆமா, நீங்க கொஞ்சம் பொறுமையா பேச வேண்டாம் சொல்லுங்க மேடம். அப்ப நீங்க பேசுங்கம்மா. நீங்க பேசுங்க. அவங்க பேச வேண்டாம் நான் சொல்றேன். அம்மா கொஞ்சம் நீங்க பேசாம இருக்கலன்னா எதுவுமே நடக்காது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவ பக்கம் என்னதுன்னு கேட்போம். சொல்லுங்க. வீட்டுல இருந்து கேஸ் போட்டாங்க. ஏன் அப்படி போட்டாங்க? அவங்கள பேச வேண்டாம் சொன்னேன்ல, இப்ப நீ பேசுமா. சரி, அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. மறுபடியும் எதுக்கு அவரோட போன நீ? ஏன் போன? சொல்லுமா.
வாழணும் தான் போனேன். வாழணும்னு போனியா? இன்னொருத்தரோட புருஷனோடயா? அவ சாவலும் அவ பிள்ளைகளும் சாவணும், அவ வாழ. சரி, அப்போ முடிவோட தான் இருக்க, அப்படித்தானே? இவன் குடிய கெடுத்தது அவ வாழ. அப்படித்தானே? அப்படித்தானே? முடிவோட தான் இருக்க. உன் கூட வாழதாக்கா என் புருஷன் வெளியே எடுத்து வந்து விட்டாவா அவனை? உன் அண்ணன் தான் பேச்சு, உன் அம்மையாச்சும் எடுத்துக்க வேண்டியனாளா? இல்ல நான் என் பிள்ளைகளை விட்டுட்டு என் புருஷன் தெரு வந்தனமா வைக்கலுக்கு வீட்டுக்கு எத்தனை நாள் அலைஞ்சாவா? நீ யாரெல்லாம் பண்ணாதீங்க அம்மா, பண்ணாதீங்க. இல்ல நீ வாழதாக்கு என் புருஷன் வெளியே எடுத்துட்டு வரணும்ல அவனை? குங்குமம் வேற இல்ல உன் அம்மா உன் தகப்பனாச்சும் நினைக்கிறேன் அவனை ஒத்த கைப்பில நீ வெளியே எடுத்துக்கணும்ல? நாத்தனா பாரு, எந்த மைனேஜர் நாத்தனாக்க வரவலா? நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு என் வீட்டுக்குல இல்ல என் மேல எனக்கு கூட பிறந்தக்கு நான் போவாதன்னு சொல்றேன். குடும்பத்தை பத்தி அவளுக்கு தெரியுமாடா? இந்த ஊருக்குள்ள இருந்து விசாரிச்சு பாருங்க மேடம். நாங்க எங்க ஊர்ல வந்து கேளுங்க மேடம். அவ குடும்பத்தை எங்க குடும்பத்தையும் கேளுங்க நீங்க. எங்க குடும்பத்தை யாராவது பார்த்து சொன்னா நாங்க வாயை பேச மாட்டோம். காலங்களுக்கு அவளை எங்களையும் கேளுங்க. நாங்க வேற நாங்க யார் நம்பர்னாலும் தான் நீங்க கேட்டு பாருங்க நீ மேடம். அவன் கூட வாழ்றதுக்கு சரி, வெளியே நீ இப்ப ஒருத்தரோட போய் வாழ்ந்துட்டு இருக்கியா உங்க புருஷனோட? இதுக்கு பேரு திருமணமா? இதுக்கு பேரு திருமணமா? கொண்டு அதை ஏத்துக்கவே மாட்டேன் மேடம். ஏமா உன் அண்ணன் தான் பேச்சு எடுத்துக்கணும். பொண்டாட்டி முதல் சம்சாரம் உயிரோட இருக்கும்போது, பசங்க இருக்கும்போது இன்னொரு திருமணம் செல்லாது, தெரியுமா உனக்கு? முடி ஒண்ணுதான் குறை. சட்டப்படி செல்லாது. செருப்பிட்டே விளையாடிக்கணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? படிச்ச பொண்ணு தானே நீ? வேலைக்கு போலாம்ல, ஒழுங்கா வாழ்க்கைய பாத்துக்கலாம்ல. ஏன் இப்படி எல்லாம் பண்ற நீ? படிக்காம இருக்காவா? கல்யாணம் ஆகி பசங்க இருக்கிறது ஆம்பளைங்களோட என்ன பழக்கம் உங்களுக்கு? கூட்டு வந்திருக்காண்டியானே நீ? இதே கேஸ் கொடுப்பாவ, அவைய வீட்டை விட்டு ஏதோ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு, அறிவு இல்ல, தெரியாது, விவரம் தெரியாது, ஏமாத்தி கூட்டிட்டு போனா, கல்யாணம் ஆனது சொல்லல, நல்லா கேட்டுக்கலாம். பக்கத்து வீடு மேடம், அங்க வீட்டுல மச்சில மேல ஏறி காலேஜ் உடம்பு வரணும். சாப்பிடுறது அந்த கை எப்படிதான் அந்த மாப்பிள்ள உனக்கு பிடிச்சது? இதெல்லாம் இருக்கட்டும், இருமா அம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, தப்பு நடந்து போச்சு, ஏதோ நடந்தது, பேசாம இருக்க வேண்டியதானே? வக்கீல்கிட்ட போன் நம்பர் வாங்கிருக்கா மேடம்? வக்கீல்கிட்ட பேசிருக்கா? வக்கீல்கிட்ட போன் நம்பர் உள்ளடக்கும். அம்மா போய் உட்காருங்க. நீ வாழறதுக்கு என் புருஷன் இந்த ஜெயிலுக்கு விட்டு அலைஞ்சிருக்கணும். நீ இருன்னு என்னது இருன்னு? எனக்கு அப்படி வயறு எரியுது. இத பாருங்க, நான் உங்கள்ட்ட சொன்னேன் பண்ண கூடாதுன்னு. என்ன பண்றீங்க நீங்க? வெளியில எடுக்கவே வக்கீல்கிட்ட போன் நம்பர் வாங்கிருக்கா மேடம்? அவங்களே சும்மா உட்கார்ந்துருக்காங்க. வீட்டுக்கார் போன் நம்பர் வாங்கி அவங்க பேசல நடக்கும். பண்ண கூடாது. என்ன மேடம் உங்க மாப்பிள்ளை செஞ்சது தப்பு இல்லீங்களா? அவன் செஞ்சது தப்பு தான் மேடம். அவன் வரட்டும். அவர் செஞ்சதுதான் தப்பு. அந்த பேர் தப்பு. சின்ன பொண்ணுக்கு அறிவு இல்ல, அதுக்கு மூளை இல்ல. அது மண்டையில அறிவு இருந்தா இதே ஆயம்பரத்தால ஓடுது. வேற மாப்பிள்ளை தனியா உட்கார்ந்துருக்காங்க, 4 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. அந்த பொண்ணு தனியா இருக்கு, அந்த பொண்ணு மேல கை வைக்கலாமா? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல அவள்கிட்ட. என்ன வயத்தெரிச்சல் மாமா, உன்னை அடிக்கணும்னு அடிக்கல அவங்க. வயிற்றுச்சல் அவங்கள இடமா எங்க ஒரு வீட்டுல குடும்பமே அழிஞ்சு போச்சு பாரு. நாங்க வச்சு பார்க்க முடியுமா பிள்ளைகளையும் அவளையும்? எத்தனை நாளைக்கு நாங்க பாத்துறோம்? நல்லா இருந்த குடும்பம். அந்த அம்மாவை பாரு, அந்த அம்மா முகத்தை பாரு. எங்க மாமா தான் இருந்து வீட்டை விட்டுட்டு இப்ப வாடகை வீட்டுல ஒரு குச்சில ஓட ஓட்ட எவ்வளவு வயத்தறிச்சல் இருக்கும் யோசிச்சு பாரு. அண்ணனுக்கு உழைச்சதான் சின்ன பொண்ணா இருக்கு, அழகு இருக்கு, அது இருக்குன்னு இப்படிதான் பண்ணறதா? இருக்கிறத புறத்தையும் பறிச்சு தின்னலாம், தின்னுட்டு அப்படியே விட்டுருக்கோண்டியதானே. தின்னதோட பேர்க்கலாம்ல. இருக்கலாம்ல, வாழ்க்கை எதுக்கு 100 ரூபாய்க்கு பூ வாங்கினா இவ்வளவு நீட்டா மேடம்? ஆய்க்குள்ள காலேஜ்ல இறங்கினா மச்சான் பூவெல்லாம் இவ்வளவு நீட்டா 4 மணிக்கு எங்க இருந்து வரும்? அன்னையோட அவன் இதெல்லாம் அநியாயம். நான் அவங்கள்ட்ட ஒரு நாள் பூ வாங்கிட்டா அதெல்லாம் கேட்டதே கிடையாது. வேணா அவங்கள வர சொல்லி கேளுங்க. வீட்டுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எதுனால நீ அவரை லவ் பண்ண? எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. கொஞ்சம் பேசாம இருங்கம்மா, அவ சொல்லட்டும், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. எதுக்காக அவரை லவ் பண்ண? எனக்கு ஒரு ரீசன் சொல்லுமா, சொல்ல. ஆரம்பத்திலே பழகும்போது அவங்க சொன்னாங்க மேடம், என்ன சொன்னாங்க? பின்னாடி ப்ராப்ளம் வந்தா பசங்களை நம்ம கூட கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும், அதுக்கு சரியான்னு கேட்டாங்க. அப்ப உனக்கு புதியில வளப்பா புதியில கூட்டிட்டு போவாவ புதியில. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுவீங்க? சாகடிப்பீங்களா? எப்படி ஆட்டோல போயிட்டு இருக்கிற அண்ணன் மாதிரி பார்க்க வேண்டியவரை நீ ஏன் இப்படி இந்த மாதிரி பேச்சு வந்தது உங்களுக்குள்ள? எதனால இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது சொல்லு. அட்ராக்ஷன், அப்புறம் அவ்வளவு அவசியம் அது இல்லையா? ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு அப்படி ஒரு சந்தோஷம் தேவை, அப்படித்தானே?
நீ யோசிக்கவே இல்லையாம்மா தப்பு பண்றோமேன்னு? யோசிக்கவே இல்லையா? அப்படி என்னமா ஒரு அட்ராக்ஷன்? படிப்பு முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அப்ப நீ என்ன சொன்ன? நான் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் வேண்டாம் தான் சொன்னேன். அப்புறம் அப்புறம் ஏன் ஓகே சொன்ன? அது எப்படி உங்ககிட்ட வந்து படிப்பு முடிச்சது கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லுவாரு? எப்படி சொல்லுவாரு? அதுதான் தெரியல. அது சொல்லுமா. ஏன் உங்களோட எவ்வளவு பொண்ணுங்க இருந்தாங்க? உங்களோட எவ்வளவு காலேஜுக்கு எவ்வளவு பொண்ணுங்க வந்துட்டு இருந்தாங்க? அவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் போய் சொன்னாரா அவரு? உங்ககிட்ட மட்டும் ஏன் சொன்னாரு? சரி, நடந்ததெல்லாம் ரிக்ரெட் பண்றியா? அது பண்ணோமே, தப்பு பண்ணோன்னு உணர்றியா? நீ அது உணர்ந்திருந்தான் திருந்தி உணர்றியாமா? உணர்றியா? தப்பு பண்ணிட்டோன்னு புரியுதா உனக்கு? புரியுதா? அவர் அந்த குடும்பத்துக்கு போய் வைஃபையும் பிள்ளைங்களையும் பார்க்க சொல்லு. நீ விலகிக்கோ. நீ பொண்டாட்டி இல்ல, உனக்கு அந்த ஸ்தானம் கிடைக்கவே கிடைக்காது, எப்பவுமே கிடைக்காது. அந்த மரியாதை, அந்த ஸ்தானம் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி கிடைச்சதுன்னா திருமணங்கிறத வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். சரியா? ஓகே ஜென்சி? ஓகேயா? விட்டுறியா அவரை? அவர் கூட எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான். அம்மாட்ட போன் பண்ணி பேசுங்க. சம்பந்தமும் கிடையாது. சத்தியமே எங்க அம்மாவுக்கு அதுக்கு எந்த சமயம் அங்க கூட்டிட்டு போய் கூட எனக்கு மேரேஜ் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. அதனாலதான் அங்க இருந்து நீ வரங்க. அம்மாவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எதுக்கு வர நீ? இல்ல சும்மா தஞ்சாவூர் கூட்டு போயிட்டாங்களா? இல்ல தஞ்சாவூர் கொஞ்சம் கூட்டு போயிட்டாங்களா? அதுக்கு தண்டி என்ன அவங்க அம்மையா போனா இன்னைக்கு 5 மணி இங்க வர தண்டி 5 மணி வரை இவன் வந்து மரமெல்லாம் ரோட்டு எங்க முதல்ல 5 மணி நேரம் இங்க தான் இருந்திருக்கான். நீ தஞ்சாவூர்ல இருந்து கரெக்ட்டா 11 மணிக்கு கிளம்பிட்ட. அவங்க வீட்டுக்கு தெரியுமா? நான் எதுக்குமா பேசணும்? அவங்களுக்கு கேளுங்க. நீ என்ன அப்படி பெரிய காரியமா பண்ண? எல்லாருக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி காரியமா பண்ண? நீங்க வீட்டுக்கு யாருமே தெரியாது. மாட்டாங்க நீங்க ரெண்டு பேரும். இவங்க நீ ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த பட்டிக்காட்டு அம்மா தான் மேடம். நாங்க அடிச்சு சொல்றோம். ரெண்டு அண்ணன் எல்லாருமே தான். எல்லாருமே யாராவது எப்படி மேடம் இருக்கணும்? நாங்க சும்மா சொன்னாலும் எங்க பக்கத்து வீட்டுல வேற யாருன்னா நீங்க நாங்களும் எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரர் சொன்னாங்க நம்ப மாட்டாரு. நீ போய் சொல்லுத, நீ சும்மா நீ பேசாத, ஒரு முழுத்த பிள்ளை நீ சொல்லாத அப்படிம்பாங்க. சொல்லுவாங்க. அந்த பிள்ளை எல்லாத்தையும் ஜாலியா பேச, நீ பேசாதமா அப்படிம்பாங்க. ஆம்பளை எல்லாம் பேசுவா, எங்கிட்ட எல்லாம் பேச மாட்டா. அந்த சைடு வருவால எங்க வீட்டுக்காரனாதான் ஈம்பா. அந்த நான் எங்க வீட்டுக்காரத்தை சண்டை விடுவேன். உங்க தங்கச்சி ஒரு பொட்டை பேச மாட்டா. ஆம்பளை பேட்டதான் பேசுவானே. வயிற்றுச்சலா இருக்கு மேடம். எங்களுக்கு யார் இருக்கா? நாங்க அண்ணனுக்கு உழைச்சு கஞ்சி குடிக்கும். ஏன் கெட்ட வார்த்தை பேச? வீட்டுல இருந்தா ஒரு ஆம்பளை எப்படி மேடம் வீட்டுல போவோம்? ரெண்டு பிள்ளைகளை பாருங்க, மானா நிக்கு மேடம். இவங்க பிள்ளைகளை பாருங்க, அங்க கூட்டு வந்திருக்கோம். 3 நாளா வந்து நாங்க எங்க பிள்ளைய என் பிள்ளைய ஊர்ல நிக்கி. என் வீட்டுக்காரர் எல்லாரும் மாமியார் ரெண்டு பையங்க எங்களுக்கு தேவையா மேடம்? அது எங்கெல்லாம் போக கூடாது அவியல் இடமா நாங்க அங்கெல்லாம் போயிட்டோம். செயலுக்கு போயாச்சு, உள்ள போயாச்சு, செயலுக்கு போயாச்சு. எங்களுக்கு தேவையாது. வீட்டை விட்டு வெளியே போன தயவு செஞ்சு வேலைய பாரம்மா. இந்த தயவு செஞ்சு இப்படி குடும்பத்தை கெடுக்காதே. கூட்டு போனாவா மேடம்? வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க மேடம். சாவதான் செய்யணும். எதுக்கு சாவனம்? படிச்சிருக்கல? படிச்சிருக்கல? தெரியுமில உனக்குதான். அவளுக்கு 2 பிள்ளை இருக்கணும். உனக்கு தெரியாமையா இருந்தது? எத்தனை தரம் கூட்டு சொன்னா அவன்ட்ட? போலீஸ் ஊர் ஊரா கோயில் இருக்கவே மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னே தெரியாது. மகளிருக்கு போய் சேந்தமரத்துக்கு போய் அந்த அம்மாக்கு பதில் சொல்லுமா? அந்த அம்மாக்கு பதில் சொல்லுமா? அவங்க என்ன பண்ணோம்? 10 கட்டு பீடி கூட சித்திட்டு காலம் கழிக்க முடியாது. இது இப்படி பண்ணுறதுல சாவ வேண்டியதானோ? இதுதான் படிக்க இதைய சொகுசா வாழ்றதுக்கு நான் என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சாவ மேடம். அந்த பேருக்கு மாசம் ஊசி போடணும் மேடம். அதுக்கு ஒரு நாளைக்கு சுட்டு 50 ரூபா இல்லைன்னா ஊர் தூள சுத்தி என்ன மேடம் செய்ய முடியும்? ஒரு பொம்பளை பிள்ளைகளை பார்க்க முடியுமா? வீட்டு வரசலா பார்க்க முடியுமா? அந்த பிள்ளைக்கு ஊசி போட முடியுமா மேடம்? உங்களுக்கு தெரியாதா? 700 ரூபா கட்டணும் மேடம். அவ்வளவு கடன் வாங்கி போட்டு போயிருக்கான். வாங்கின அப்புறம் அழுத்த வாங்கி கொடுத்துருக்கேன்.
இன்னும் வெளியே கிடக்கிறது வேற கடன் லட்சக்கணக்கில் கிடக்கு. அவங்களுக்கும் தனியா கிடக்குது வேற. இது 10,000 15,000 வாங்கி கொடுத்த கடை வேற. வாரம் 700 ரூபா நான் கட்டணும். வீடு சுத்தி எப்படி மேடம் அடைக்க இப்ப அவன் மேல முடியும்? ஒரு தப்பு சொல்லட்டுமா மேடம்? இல்ல நான் சரி இல்லன்னு சொல்லணும். இவன் தப்பு செஞ்சா இவன் தப்பு அவன் செஞ்சு- அவன் சொல்லட்டும். அண்ணன் இருக்காவா? சொல்லுங்க மேடம். தப்பு ஒரு செஞ்சா தப்பு நாங்க வருவோமா செஞ்சா மேடம்? வருவோமா? ஏன்ட்டு வருவோமா? ஏதாவது எந்த காரணமா எதுலயாவது ஒரு விஷயத்துல தப்பு சொல்லட்டும். என்ன நான் பிடிக்கல, நீ ஏத்துக்கிறேன். வேற யார்ட்டும் தப்பான சரி. விஷயத்துல இருக்கான்னு சொல்லட்டுமா என்ன மேடம்? சொல்லட்டும் பாத்து. என்னால நீ அப்படி போறேன்னு நான் ஏத்துக்கிட்டேன் மேடம். ஒத்துக்கிட்டேன் மேடம். சொல்லட்டும் மேடம். ஜென்சி சொன்னேன்ல வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க. நான் என்ன பண்றது? நீ படிச்ச பொண்ணு தானே, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு பதில் சொல்லு. இல்ல மாட்டேன். அவங்களுக்கு அண்ணன் எந்த வந்து இடைஞ்சலும் தர காப்பாத்த மாட்டேன் மேடம். என்னது? அவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் தர மாட்டேன். உனக்கு என்னவா அப்படி ஒரு கதிகேடு? அந்த மாப்பிள்ளை இப்படி பிடிச்சிருக்காம்மா உனக்கு? இருங்கம்மா இருங்க. என்னதான் உனக்கு பிரச்சனை? என்னதான் உனக்கு பிரச்சனை? ஏன் அவரை விட்டுட்டு போக மாட்டேங்கிற? இன்னும் வட்டி கேங்கன்னு போடுறோம். இருங்க ஏன் விட்டுட்டு போக மாட்டேங்கிற கொஞ்சம் சொல்லு. 4 வருஷமா பழகி இருக்கேன் மேடம். அதனால விட்டுட்டு போக முடியல இல்லையா? அப்போ ஒரு விஷயம் நான் சொல்லவா? இன்னும் 2 வருஷம் கழிச்சு இன்னொருத்தர பழக்கம் ஆகும். அப்ப நீ 3வது பொண்டாட்டியா இருந்துப்பியா? இன்னும் 2 பேரை சேர்த்துக்கிட்டான்னா ஓகே சொல்லுவியா நீ? அடுத்த வருஷம் உன்னை கழிச்சாப்பான். கல்யாணம் ஆகி 14 வருஷம் குடும்பம் நடத்தி 10 வருஷம் சந்தோஷமா இருந்து 2 பிள்ளைய பெத்து அவங்கள தூக்கி போட்டு வந்திருக்காருன்னா ஒன்னு தூக்கி போட எவ்வளவு நேரம் ஆகும்? கட்டின புத்துல கருணாகம் வந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்தப்ப பாத்தியா? கருணாகம் எத்தனை பேர் பாத்தியா? நாங்க எல்லாரும் இருக்கோம் அவங்களோட. உனக்கு யாரு இருப்பா? நீ ஒத்தையில தான் இருப்ப. காரி துப்புவாங்க. அப்ப இவ்வளவு நாளும் உங்களுக்கு புத்திமதி சொன்னதே கிறுக்கு. 4 வருஷமா நீங்க காரியத்தோட இருந்திருக்கீங்க 2 பேரும். அவனுக்கு சொன்னதும் பைத்தியார சொல்லிருக்க, உனக்கு சொன்னதும் அப்படி பைத்தியார சொல்லி. உங்களுக்கு உங்க படிச்ச வாழ்க்கை பொண்ணுக்கு எப்படி வாழணும் உலகத்துலன்னு தெரியாத அளவுக்கு இந்த கோயிலாண்டுல கேட்டு பாருங்க மேடம். எந்த பொண்ணா இந்த தவறு செய்யல? இவ்வளவு மாதிரி தவறு மாதிரி எந்த அந்த ஊர்ல பொண்ணுல யாருமே யாருமே தேடி கேட்டனால நீங்க பாருங்க. இன்னும் சர்ச்சுக்கு முன்னால வீடு, அந்த ஊரை சர்ச்சுக்கு முன்னால வீடு. அந்த ஊரை கேவலப்படுத்ததுக்கு சர்ச் முன்னால அது இவன் குடும்பத்தோட கிடைச்சது. கேவலப்படுத்தாவ. அந்த ஊரை கேவலப்படுறதுக்கு இது ஒண்ணு போதும் மேடம். இப்படி ஒரு புத்தி எடுக்குமா? குடும்பத்தை பத்திட்டாளோ மேடம்? குடும்பத்தோட அடுத்த கீழ வீட்டுல குடும்பமே இங்க காலிவெளி இங்க இங்க வந்துட்டு சென்னையில தான் இருக்காங்க. அவங்கள கீழ வீடு மேல வீடுமா கெடுத்துட்டாங்க. அவ அம்மாதான், வேற அம்மாதான் கெடுத்து கடைசியில மூடி. இவன் குடும்பத்தை கெடுத்தா. மறுபடியும் இப்ப அந்த குடும்பத்தை இந்த கெடுத்துட்டா. குடும்பத்தை இவ வந்து அந்த நாலு நம்ம வருஷமா அப்படி இப்படி பண்ணல மேடம். எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு நான் வரவே இல்லை. கரெக்டா பிள்ளைய கரெக்டா ஏ இருக்கும். உன் அம்மா தான் கூட்டி விட்டதோ நீ? இன்னைக்கு என் மாமியார் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது மேடம். தெரியாம தான் போன் போட்டு சொல்லிருக்காங்க. மேலம்மா தான் சொல்றா போன் பண்ணி. நெய்யாலமா தான் சொல்லிருக்காங்க. சொல்லிட்டானா? உன் மேலம்மா சித்தி தான் சொல்றா. யார்கிட்ட துட்டும் சொன்னாங்க? கொடுத்து செல்லும் கொடுத்தானு ஆரைக்க செல்லம் உன்னைக்கு போன் போட்டு உன் குட்டாரக்க சித்திக்காரி யார்கிட்ட? யார் செல்லப்பா இரும்பு கடைக்கு இரும்பு கடைக்கு போன் போட்டு யார் போன் போட்டு பேசுனா? பேசுவாங்களா? யாருக்கு போன் போட்டு பேசுனா? யார் போன் விசாரிக்கணுமா நாங்க? உங்க சித்தி யாருக்கு போன் பண்ணாங்க? உன் சித்திக்காரி சொல்றாங்க. அடக்கலம் தேடி எங்க போன? அவ அம்மா தான் துட்டும் கொடுத்து செல்லும் கொடுத்து போச்சனா அவ தான் நீ சொல்றா. எங்க இருந்த அங்கதான். மேடம் வரதுக்கு முன்னாடி எங்க வீட்ல ஒரு நாளைக்கு முன்னாடி சண்டை மேடம். எங்க வீட்ல நாட்டுல இருக்காங்க நீலாம். அப்படி உனக்கு தேடுறோமா? அதுதான் உன்னை பார்க்க நாங்க தேடுறோம். உனக்கு என் புருஷன் ஜெயில இருந்து உன்னை வெளிய எடுத்தாந்து விட்டாவே. சாவலாம்ல நீ. உன் மச்சனை நான் எடுத்து வேண்டியதானே. எடுப்பிய என்ன? எப்ப எடுப்பிய? இவ்வளவு போற நேரம் மேடம் எப்ப எடுப்பிய? பிள்ளை என்ன செய்து சாப்பிட்டியா? யாப்படி இருக்கனா எங்க அக்க மாட்டான் ஏல இவன் நான் தான் மேடம் கூட்டு போறேன். ஏல இவன் வாழக்கல உன்னை என் புருஷன் அலஞ்சாவ ஸ்டேஷனுக்கு நான் எனக்கு கேட்கறேன். அப்படி கேட்காம நீ பதில் சொல்லணும். ஏல எனக்கு நீ முதல்ல பதில் சொல்லல. ஏல சாவலாம்ல நீ. ஏல ஏன் நான் கீழே வர வேண்டாம். நீ அந்த ரயில் கடையில இருந்து சாவ வேண்டியதுதானே? நீ ஒரு இவ்வளவு நாள் போன் போடல மேடம். 30 கொஞ்சம் நாள் பொறுமையா இருக்கீங்களா? மேடம் 30 நாள் அது வீட்டு போன் ஆனந்தமா போடல. இருக்கு. ஒரு நிமிஷம். செயல் கலந்து இனிமே நீங்க 3 பேரும் பேசவே கூடாது. சத்தம் கட்டம் பேரு. ப்ளீஸ் பேசாம இருங்க. தம்பி உங்க பேருப்பா? சௌரி ராய். என்னப்பா பிரச்சனை? ஏன் இப்படி ஆச்சு உங்க வாழ்க்கை? உங்க வைஃப் பேசினாங்க என்கிட்ட, விவரமா பேசினாங்க. 10 வருஷம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்களா? பசங்களை மேல போட்டுதான் படுத்துப்பீங்களாம். உண்மையா? அவ்வளவு பாசமா இருந்தீங்களாம் இல்லையா? சரி இங்க பாருங்க. உங்களை ஆசைப்பட்டு உங்க மேல நம்பிக்கை வச்சுதானே அந்த பொண்ணு உங்களோட வந்தது. அப்போ திருமணத்துக்கும் காதலுக்கும் அர்த்தமே இல்லையாப்பா? காதல் பண்ணாதானே அவங்கள கல்யாணம் பண்ணீங்க. அப்படித்தானே கல்யாணம் பண்ணீங்க. அப்போ ஒரு காதலுக்கு 10 வருஷம்னு ஏதாவது டைம் இருக்கா? ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னொரு காதல் வருமா? காதலுக்கு டியூரேஷன் இருக்கா? கேரண்டி இருக்கா? லிமிட்டட் கேரண்டி, மினிமம் கேரண்டி அப்படி ஏதாவது இருக்கா? அப்புறம்
அது காதல்னா அப்ப இது என்னது? ஏன் இப்படி நடந்தது உங்க வாழ்க்கையில? ஏன் அப்படி ஒரு சபலம் மனசுக்கு? காதல் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணீங்க, பொண்டாட்டியோட நல்லா வாழ்ந்தீங்க, 2 பசங்க இருக்கு. இது என்னது? ஒரு விஷயம் கேட்கவா? நீங்க பண்ணதை அவங்க செஞ்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 10 வருஷம் வாழ்ந்துட்டு அவங்க இன்னொருத்தரோட பழகி இருந்தா நீங்க தாங்கியிருப்பீங்களா? எவ்வளவு அவமானம் தெரியுமா அது? அந்த பொண்ணுக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா? எவ்வளவு ஒரு ஒரு நம்பிக்கை துரோகம் தெரியுமா அது? தம்பி, நம்பிக்கை துரோகம் தானே? உண்மை தானே? வருத்தப்படுறீங்களா அப்படி நடந்து போச்சுன்னு? வருத்தப்படுறீங்களா தம்பி? உங்க மனைவியும் பசங்களையும் பாத்துக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? இந்த ப்ராப்ளம் இங்கே சால்வ் பண்ண முடியும்பா. யாருக்கும் பிரச்சனை இல்லாம, அந்த பொண்ணுக்கும் பிரச்சனை இல்லாம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியணும், உங்களுக்கு இன்னும் மனைவி மேல பாசம் இருக்கா? மத்ததெல்லாம் மறந்துடுங்க, உங்க மனைவி மேல உங்களுக்கு பாசம் இருக்கா? இது இடையில வந்த ஒரு சின்ன தவறு, ஒரு ஆக்சிடென்ட்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? அப்ப இதுதான் காதலா? அப்ப அது பொய்யா? ரெண்டுமே உண்மை. அப்ப இன்னும் வருமா? இன்னும் எத்தனை வரும்? இந்த லவ்வுக்கு எத்தனை நாள் கேரண்டிப்பா? தம்பி, இந்த லவ்வுக்கு எவ்வளவு நாள் கேரண்டி? அடுத்த லவ் எப்ப வரும்? அடுத்த லவ் எப்ப வரும்? சரி, இப்படி பேசுறீங்களே, எதுக்கு தாலி கட்டினீங்க அவங்களுக்கு? தாலி கட்டுறதுன்னு என்ன? சமுதாயத்துல எல்லாத்துக்கும் முன்னாடி, பெரியவங்க முன்னாடி தாலி கட்டுறது எதுக்குன்னா, இந்த பொண்ணை கைவிட மாட்டேன்னு, ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழ்ந்துட்டு இருப்போம் கடைசி காலம் வரைக்கும்னு. இது சட்டம் ஏத்துக்காது, சமுதாயம் ஏத்துக்காது. அப்படின்னு ஆளுக்கால 10 வருஷத்துக்கு ஆளை மாத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ரெண்டும் உண்மையாமா? அப்ப ஆளுக்கு புருஷன் 2 பொண்டாட்டி வச்சுக்கட்டும், பொண்டாட்டி 2 புருஷன் வச்சுக்கட்டும், எல்லாம் உண்மையான காதல். மாமா எதுவுமே தப்பு கிடையாது. உனக்கு அடுத்தவா கிடையாதுல? உனக்கு இல்ல, உனக்கு அடுத்த வெளியே எடுத்தது யாரோ? இல்ல, எனக்கு உன்னைய வெளியே எடுத்தது ஒரு மாசம் உள்ளடக்க உன்னை வந்து இப்ப அங்க 5 மாசம் வீட்டுக்கு போனோம். அவளால எடுத்தவனே? ஏன் வாங்க, உன் பணக்கார மச்சன மரச்ச சொல்ல வேண்டியதானே? உன் பணக்கார மச்சன மரச்ச நீ வெளிய எடுங்க நீங்க சொல்ல வேண்டியல்ல? நீ எனக்கு எதுக்கு எங்களுக்கு இந்த எதுப்பு எடுப்பான்னு எதுக்கு கேட்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தவள வச்சு எடுக்க வேண்டியதானே நீ? அப்ப 10 லட்சம் வீட்டை 7 லட்சம் ரூபாய்க்கு வித்து அவங்க இடத்துல இப்ப வீடு இல்லாம கிடக்கா. வீடு வித்து எல்லாத்தையும் வித்து என்னது அசிங்கப்பட பேண்டா பிழைக்கணும். செயின் போய் வீடு போய் என்னது வச்சிருக்க நீ? இந்த பொண்டாட்டிகள் அந்த புள்ளிய மோத்த பார்த்தால எவனுக்கும் அயக்கத்தல பண்ண மனசு. நீங்க 2 பேர் 3 பேர் வெளிய இருங்க, அவங்க பேசட்டும். சுத்தி சுத்தி கடாயை போட்டாங்கன்னா நிக்க முடியல. ரைட், செருப்புனால அடிச்சு குட்டு கொல்லு, அந்த உயிர் இங்க போட்டோம் சொல்லிட்டேன். இந்த இன்னுமே வாழ்ந்து என்னையா நீ? உனக்கு வந்து உங்களோட இங்க வந்து உட்காருமா. வேண்டாம் மேடம், இங்க வராண்டா மேடம், நான் புரிஞ்சுவேன். அது இங்க வராண்டா, அது வேஸ்ட். அது கூட இருக்கிறதுக்கு எனக்கு என்கிட்ட இருக்கா, அதுக்கு தகுதி இருக்கு என்னமோ, எனக்கு தகுதி இல்ல அதுகிட்ட இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க எனக்கு வந்து எதுனாலுமே கரெக்ட்னா கரெக்ட், எவ்வளவு கரெக்டா இருக்கா அவ? அப்படிதான் நாம பேச முடியும். யாரு என்னை வந்து எவ்வளவு கரெக்டா இருக்கா? இல்லாதத சொன்னா நான் உடனே நான் வீட்டுல போய் கேட்டு வந்துறேன். உங்களை பத்தி ஒரு தப்பான வார்த்தை அவங்க வாயில இருந்து வரல. அவங்க குடும்பத்துலதான் அவங்க வயித்தறிச்சல் இல்லாத யாரும் இப்படி கெட்டு போச்சேன்னு வயித்தறிச்சல்ல பேசுறாங்க. ஒரு வார்த்தை அவ வாயில இருந்து வரல. உங்களை பத்தின ஒரு தப்பான வார்த்தை வாயில இருந்து வரல. தெரியும், என்னை பத்தி தெரியும். எப்படி என்னை பத்தி கேளுங்க, நீங்க எப்படின்னு கேளுங்க. ஏன்ட்ட நீங்க கேட்கல, கேளுங்க எப்படின்னு கேளுங்க. போன இப்ப டிசம்பர் மாசம் கூட ஒரு ராங்கால் வந்துச்சு. இப்படி ஒரு ஆளு போன் போட்டு தப்பா பேசுதாரு. அம்மாடி, எங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்க, இப்ப உங்க புருஷன்ட்ட பேசுங்க. ஏமா, நீ கொஞ்ச நேரம் வெளியேறு. இது அது இவன் விட்டாலும் விடுவான், அவ விட மாட்டான் மேடம். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அப்படிதான். அவ படிச்ச பொண்ணு, அவ எல்லாம் சமாளிச்சுப்பா. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு ஆள் சொல்றாரு. இப்ப நீங்க எங்கிட்ட பேசாதீங்க, உங்க புருஷன்ட்ட பேசுங்க. என்ன முடிவு எடுக்க போறியா, என்ன செய்ய போறியா? பிள்ளையோட பெண்டாட்டி வேணுமா வேண்டாமா? அந்த போய் பேசலன்னு தெரியுதுல. அப்படி என்ன பிள்ளைகளை விட பெண்டாட்டியை விட அடுத்த அவளுக்கு தேவை? 2 முக்கியமா? நானும் 10 மணிக்கு போறேன், ஏன் கிடையாது, எனக்கு அவனு வேணும் நீ வேணும்னு சொல்லுதே, ஒத்துக்கிடுதியா? இப்ப 4-5 மாசமா ஊர்ல இல்ல, என்னால தப்பா போக முடியாதா?
ஏன் உனக்கு இருக்க இந்த அதே இதுதானே உணர்ச்சி எல்லாம் தானே எனக்கு இருக்கு. நான் மட்டும் ஜடமா? மனுஷனா இப்படித்தான் வாழணும். ஒரு வட்டத்தை போடணும், இப்படித்தான் வாழணும்னு இருக்கணும். எப்படினாலும் வாழணும், யாருனாலும் எப்படினாலும் வாழ்ந்துட்டு போலாம். எனக்கு அப்படி வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. 4 நாளைக்கு வாழ்ந்தாலும் மானத்தோட வாழணும். இப்ப என்ன செய்ய போறிய? பிள்ளைய பெண்டாட்டி வேணுமா? இப்படி இதான் முடிவு. பிள்ளைய பெண்டாட்டியோட வரணும். அவங்க எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்ட்டு தான் இருக்காங்க. அவங்களால மறந்து வாழ முடியும். எல்லா பிள்ளைகளும் தெருவில் அவங்க எங்கேயும் ஃபங்க்ஷன் எதுக்கும் போனா பொண்டாட்டி பிள்ளை தவப்பேன். அது மனசு ஏங்காதா மேடம்? நான் வெளியே போக மாட்டேன் மேடம். இப்படி எல்லாரும் சந்தோஷம் இருக்கு, நமக்கு இப்படி தலைவிதியாட்டு வெளியில போக மாட்டேன். எந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னு போக மாட்டேன் மேடம். இப்படி நடந்த பிறகு போக பிடிக்கல. பதில் சொல்லுப்பா. ஒவ்வொரு கோயிலுக்கா எல்லாரும் குடும்பத்தோட திருவிழா அதுனா எல்லாம் போதுவேன். என்னால போக முடியல. யாரு கூட நியாயமா அது நீங்க செய்யறது? அவங்கள பாருங்க, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க இப்படி தண்டிக்கிறீங்க? தம்பி இல்ல, நான் ஏதாவது தப்பு பண்ணினேன். நீ பண்ண தப்பு ஒரு தப்பு சொல்லட்டுமே. நான் இது இப்படிதான் தப்பு நீ தப்பு பண்ணலாம் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம்ல. எனக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன வழி? என்ன வழி சொல்றீங்க? சொல்லுங்க. நான் சொல்றது கேளுங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களோட போய் வாழுங்க. அந்த பொண்ணுக்கு நாங்க செட்டில் பண்ணோம். எங்களை நம்பி விட்டுட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. எத்தனாட்ட நானும் இங்க வாரேன். நான் ஏதாவது ஒரு வேலையை பார்க்கேன். பள்ளிக்கூடம் போட்டோம். அவர் வீட்டுக்கு வருவாரு. இதை பத்தி என்ன பேசக்கூடாது. மேடம் 2 மாசம் வீட்டுல வச்சு எப்படி பார்த்தேன்னு கேளுங்க மேடம். செயலுக்கு போயிட்டு வந்த பிறகு வேலைக்கு போனாங்களான்னு கேளுங்க. மறுபடியும் கூப்பிட்டாலாவா? மறுபடியும் தானே அப்பவுமே பேசினாங்களா என்னன்னு எனக்கு அது தெரியல. 2 மாசம் வீட்டுல இருக்கல. வீட்டுக்கு போங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருங்க, மனசை திருடப்படுத்தீங்க. என்ன மாதிரி ஆனா பாருங்க, போன் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் அட்டன் பண்ணாதீங்க. கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். இத பாருங்க, இப்ப இதை முடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, அந்த பொண்ணுக்கு நல்லது, இந்த அம்மாக்கு நல்லது, பசங்களுக்கு நல்லது. இல்ல வச்சுங்க, இதை பாருங்க, லைஃப் லாங் உங்களால நிம்மதியா இருக்க முடியாது. இது பாட்டுக்கு பண்ணிட்டு போயிருது. லைஃப் லாங் நிம்மதியா இருக்க முடியாது. பிள்ளைய பள்ளிக்கூடம் மறுபடியும் உங்க அப்பா உங்களை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க மேடம். பள்ளிக்கூடம் அப்படிதான். பசங்க ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? சரி, அம்மா வர்றாரு, அவர் வீட்டுக்கு வர்றாரு. அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுறேன்ப்பா. என்ன சொல்றீங்க? பசங்க வேண்டாமாப்பா? ஹலோ, பசங்க வேண்டாமா? பசங்க என் பசங்க தானே மேடம். என் பசங்க தானே. அப்படியா? உங்க பசங்களா? வேற எனக்கோ பிறந்தது, உன பிறக்க. எவ்வளவு நேரம் வேணும் சொல்றதுக்கு? அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்கேங்கப்பா. ஆட்டம் ஆடுறீங்க. ஆம்பளைங்கிற தைரியம். தம்பி இங்க பாருங்க, 2 பேரோட வாழ போறீங்களா? சொல்லுங்க. அப்படியா? என்னம்மா? நான் அவளுக்கே விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஏற்றுக்கிடவும் மாட்டேன். சகிச்சுக்கிட்டு வாழுத அளவுக்கு எனக்கு இல்லை. எவ்வளோ கெத்துல பேசுதாங்க மேடம் அந்த பொண்ணோட வீட்டில் உள்ளவங்க. அதை தான் விட்டுட்டு ஓடுதான். நீங்க தான் முடிவு பண்ணும் அவர் வேணுமா வேண்டாமான்னு. நான் பிள்ளைய வச்சுட்டு நான் என்ன மேடம் பண்ணேன்? ஒரு உங்களை மதிக்காம, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாம, உங்க உணர்ச்சிகளுக்கு எந்த வேல்யூவும் கொடுக்காம இப்படி உட்கார்ந்து முடியாது சொல்றாரு. இவரை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு என் போட்ட நகை இவ்வளவு நாள், இப்போ நீ வெளியில செயல இருந்து வெளியில வந்ததுக்கு உண்டான செலவு எல்லாத்தையும் கெட்டிட்டு நீ அவளோட போ. அதுக்கு முன்ன அவ கூட போக முடியாது. கரெக்ட். எனக்கு என் செயின் வேணும். மாசம் என் பிள்ளைகளுக்கு என் குடும்ப செலவு செலவழிக்கிறதுக்கு எனக்கு வேணும் மேடம். நான் பிள்ளைகளை வச்சுட்டு புடுங்கி திங்கறதுக்கு பொண்டாட்டி, புள்ள பெத்து கொடுக்கறதுக்கு பொண்டாட்டி, இவளுக்கு வாரிசு அப்பே. நான் தான் அப்பே. அது நீ நீங்க இன்னொருத்தியோட போடுவேங்க. இவங்க இழிச்சு வாங்க மாதிரி வீட்டுல உட்காந்து அழுது. என் நகை வேணும். இப்போ வீட்டை வித்து உங்க அப்பா வீட்டை வித்து பைசா கொடுத்தாருல, அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு போ. அதுக்கு முன்ன அவளோட போக முடியாது. நீ
நீ முடிவோட இருக்கு, நீ முடிவோட இரு, இல்லை என்ன நீ இரு, எனக்கு தெரியாது. சகிச்சுக்கிட்டு வாழ்ந்த அளவுக்கு நான் ஒன்னும் அப்படி ஒரு இது இல்ல. நீ நல்லா நின்ன வச்சு அழகு பாத்துக்கிட்டே இரு. நான் அவர்கிட்ட பேச பிரயோஜனம் இல்ல, அவருக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. உனக்கு படிப்பு இருக்கு, உனக்கு அழகு இருக்கு, உனக்கு எந்த குறையும் இல்ல. அன்னைக்கு நீ அங்கதான் இதை விட நல்ல மாப்பிள்ளை, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி 2 வளர்ந்த பசங்க இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை உனக்கு தேவையில்லை. அதை விட நல்ல மாப்பிள்ளை, யோகியதையான மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கும். நீ படிச்சிருக்க, உன்னோட ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கும். உன்ன மாதிரி எந்த பேரும் வாழ மாட்டேன். உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறோம், உனக்கு ஹாஸ்டல் ஏற்பாடு பண்றோம், போறியா? வேண்டாமா? இவர் தான் வேணுமா? இவர் தான் வேணுமா? சரி, அப்ப அவங்களுக்கு என்ன வேணுமோ அது நான் இழந்த பொருள் பூரா எனக்கு வேணும். கெட்டுனா தான் இப்ப இவன் கூட வருமா? இப்படிலாம் இப்ப நான் அனுப்ப மாட்டேன். எனக்கு செயின் வேணும், இப்ப சாமியில் எடுத்துக்கு பைசா, வீட்டை வித்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்து வாடகை வீட்டுல 4 நாளைக்கு முன்னதான் மேடம் தெரியா? எல்லாம் கொடுத்துட்டு கூட்டிட்டு 4 நாளைக்கு முன்னதான் தெரியும். அது உளுந்த பொம்பளை நீ எந்திக்கவே போங்க, 2 பேரும் போங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க ஃபைல் பண்ணி மாசம் மாசம் எனக்கு என் பிள்ளைகளுக்கு குடும்பம் எடுத்து 10 கட்டு பீடி சுத்த முடியாது. மாசம் மாசம் என் செலவுக்கு என் பைசா வரணும். வாரம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு தாராளமா கூட்டிட்டு வந்து சேரணும். இத பாருமா, என்ன செய்யாது? இதெல்லாம் நடக்கட்டும். சைமல்டேனியஸ்லி டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணுங்க. நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் மேடம். அது எப்படி நான் கொடுப்பேன்? என் வழக்க நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? நான் எதுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்? நானா வேண்டாம் விட்டுட்டு போனேன் இன்னொருத்தையும் கூட. நான் கையெழுத்து போட மாட்டேன், டிவோர்ஸே கொடுக்க மாட்டேன். அப்படி நீ வாழாண்டாம கேட்கலையா? கேட்டாலும் தர மாட்டேன். நான் எனக்கு தரணும். நீ உன் சந்தோஷத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் சந்தோஷத்துக்கு இப்ப வாழத்தான் செய்யலாம். எனக்கு அப்படி தேவையே இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அவசியமும் கிடையாது. செத்தாலும் ஜாவனதார அந்த ஒரு புத்தி எடுக்க மாட்டேன். இப்படி ஒரு புத்தி எடுத்து போடணும் எனக்கு அவசியமே கிடையாது. நீ கெட்டு அப்படியே கெட்டு இப்பவுமே உன் கூட வர சொல்லுதே போ, எங்கேனுக்கும் போய் தொலைங்க. 4 நாளைக்கு இருப்பீங்களா? அனுபவிங்க. பிறகு நாளைக்கு நீ இங்க வந்து நிப்ப. அப்போ உனக்கு எவன் பதில் சொல்ல வருவான்? அன்னைக்கு வந்து நான் அழுதுகிட்டு இருக்க மாதிரி நீ அங்க இருந்து அழுதுகிட்டு இருக்க போற. வேற என்ன செய்ய போற? அப்ப இன்னொருத்தி வந்துட்டு எனக்கு அவளும் வேணும் இவளும் வேணும்பா. 14 வருஷம் கூட வாழ்ந்த பொண்டாட்டி சொல்றா, கேட்டுக்கோ. அவளை விட உனக்கு தெரியுமா அவங்க எப்படி எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளவு எல்லாம் கஷ்டம் நஷ்டம் பார்த்திருப்பாங்க. இது பாரு, உங்க அம்மாட்ட அப்பாட்ட பிரதர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் பேசுவாங்க. உன்னை சேஃபா அங்க கொண்டு போய் விட்டு உனக்கு வேலை சரி பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். நாங்க சொல்றோம் தைரியமா போ. இதை இப்ப விட்டேனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஜென்சி. நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை பூரா அப்படி அழுதுட்டு உட்காந்துருக்காதே. எல்லாரும் காரி துப்புற மாதிரி உன்னை புருஷனை பிரிச்சுட்டு கூட்டிட்டு வந்துட்டா, வாழ்க்கையை கெடுத்துட்டா, ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்திட்டாங்க மேடம். அதெல்லாம் வாஞ்சு போயிடுமா? அதெல்லாம் இது பாரு, இது பாரு, நீ நல்லா படிச்சு, இது பாரு, நல்லா படிச்ச பொண்ணு, நீ நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பையனை, நல்ல பையனை கல்யாணம் பண்ணிட்டேன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதெல்லாம் போயிடும், எல்லாமே மறைஞ்சு போயிடும். நான் சொல்றது கேளு, நம்பு. கரெக்டான முடிவெடு ஜெஸ்ஸி. ஜென்சி பேசுவாங்க ரிப்போர்ட்டர்ஸ். உங்க அம்மாட்ட பேசு போ, போமா. வேண்டாம் மேடம். அவர் வேண்டால, கிளம்பு. எங்க அம்மா அப்பா கூட போட, இவங்க கூட என்ன போறேன். நான் சொல்லிட்டேன்ல, கெட்டுனா தான் விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன். இவ்வளவு எனக்கு இப்ப வேணும், எப்போ வைக்கியோ அப்ப நான் தரேன், அவ்வளவுதான். அதெல்லாம் கொடுத்துட்டு அவரை கூட்டிட்டு போ. அது வரை நம்ம விடாது, விட மாட்டேன். நீங்க அம்மா சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கலாம், சரியா? அது சொல்லி கொடுப்பாங்க என்ன பண்ணணும். இந்த பொண்ணு புரியாத பொண்ணா இருந்தா பரவாயில்ல, எல்லா விவரமும் தெரியும், படிச்ச பொண்ணு. அவ்வளவு தூரம் சொல்லி அவ கேட்கலன்னா அவ வாழ்க்கையில அவளே மண்ணள்ளி போட்டுக்கிறான்னு அர்த்தம். அவங்க பசங்களை பார்க்கணும், அவங்க மருத்துவ செலவு இருக்கு, அவங்களுக்கு குடும்பத்தை பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இவரால கடன் பட்டிருக்காங்க, நகை எடுத்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கட்டிட்டு அவரை தாராளமா கூட்டிட்டு போக சொல்றாங்க. கூட்டிட்டு போனாலும் சட்டப்படி என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஆனா இவங்க கூட்டிட்டு போனோம்னா காசை மொத்தமா அடைச்சு அவங்களுக்கு மாசம் மாசம் செலவுக்கு காசு கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்துட்டு தான் அவர் போகணும். அதுதான் அவங்க சொல்றாங்க. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்க எடுக்கட்டும், நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.